வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அண்ட் கேப் டிரைவர்ஸ் தான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சார் லொக்கேஷன் எங்கே சார்? அமௌண்ட் என்ன சார் காமிக்குது? கடவுளே, அதே கேள்வி. ஸோ இந்த கேள்வியை இங்கே கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இனிமேல் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரே ரெக்வஸ்ட் என்னதுன்னா, கண்டிப்பாக ஆட்டோக்கு கேபுக்கு நலச்சங்கம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட தலைவர்களுக்கு ஒரு மீட்டிங் வைங்க. கேப் அண்ட் ஆட்டோக்கு கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ தான் வாங்கணுன்றத ஒரு எஸ்டிமேஷனை அப்ரூவ் பண்ணுங்கள். அந்த எஸ்டிமேஷன் தான் அப்ளிகேஷன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்புறம் ஆட்டோ அண்ட் கேபில் மீட்டர் எதுக்கு சார் இருக்குது? இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் கண்டிப்பாக இது ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடணும், இனிமேல் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு. ஏன்னா மக்கள் எங்கே ஏறுறாங்களோ அதுலேருந்து எங்கே இறங்குறாங்களோ அந்த மீட்டருக்கு என்ன காசு காமிக்குதோ அதை தான் கட்டணுன்றது இருக்கணும். அதே மாதிரி மக்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா இதுக்கு மேலே நான் ஒரு பைசா தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு அந்த தைரியமும் இருக்கணும். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, அடேங்கப்பா. ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. நாங்கள் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். ஸோ நான் இன்னொன்று சொல்ல வர்றது என்னதுன்னா, நான் எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் எல்லா கேப் டிரைவர்ஸும் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அண்ட் இன்னமும் ஜென்யூனாக காட்டுற அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு போகிற கேப் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான். நிறைய போறான்டா. ஸோ நான் பேசுனது கரெக்டாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு கேட்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணாதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.